Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to கோமுஆச்சி சேனல். இன்னைக்கு நம்ம கோமுஆச்சி சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். பசங்க வந்து முட்டைக்கோசுனாலே கொஞ்சம் முகம் சுளிப்பாங்க தான். முட்டைக்கோஸ் பொரியல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த முட்டைக்கோஸை வச்சு வித்தியாசமா செஞ்சு கொடுத்து பசங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். அந்த முட்டைக்கோஸ் பக்கோடா தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம வீட்டில் வந்து கிருஷ்ணாவும் தேவாவும் சாப்பிட்ருவாங்க. ஒரு 4 திட்டுனா வந்து அந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து உள்ள இறங்கிரும். அது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோல வாங்க போய் பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா பண்றதுக்கு நான் பாதி முட்டைக்கோஸை இந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பீஸா அரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப குறுக அரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் குறுக அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா அதையும் வந்து குறுக கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவா குட்டி அடுத்து வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இது வெதை கொத்தமல்லி பவுடர் எடுத்திருக்கேன். தேவா அப்படியே நைஸாக கப்பை தூக்கிட்டு போகிறேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு வந்து கடலை எண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்குள்ளே வந்து கொட்டிடலாம். முட்டைக்கோசு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் இது பண்ணி வச்சோம்ல, எல்லாத்தையும் கொட்டிடலாம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிடலாம். அடுத்து இந்த பக்கோடாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா நம்ம வந்து மீதி கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடலை மாவும் நான் எடுத்திருக்க 1 கப்பில் பாதி கடலை மாவு கொட்டியிருக்கேன். அதே மாதிரி 1/4 கப் அரிசி மாவுலையும் பாதி கொட்டியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியே வந்து ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் தொளிச்சு தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படியே ஊற்றிடாதீங்க. நான் எடுத்த அந்த கடலை மாவையும் அரிசி மாவையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி தொளிச்சிக்கிறேன். தொளிச்சிட்டு நான் வந்து ஒரு தடவை எல்லாம் இது பண்ணி விட்டுக்கிறேன். நான் எடுத்த 1 கப்பில் தேவமா அந்த கடலை மாவை கொடு. நான் அவ்வளவுமே போடலை, பாதி கடலை மாவு தான் போட்டேன். இங்கே பாருங்கள், 3/4 வாசி தான் போட்டேன். நான் 1 கப்பு எடுத்து வச்சேன்னா அதில் 1/4 வாசி கிட்ட மீதம் இருக்குது. அரிசி மாவும் அந்த மாதிரி மீதம் இருக்குது கொஞ்சம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வந்து மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் மேலே, வெங்காயம் மேலே நம்ம போட்ட அந்த கடலை மாவும் அரிசி மாவும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தான் இந்த அளவுக்கு நம்மளோட பக்கோடா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு வானல் போட்டு கடலை எண்ணெயை ஊற்றிட்டேன். அது நல்லாவே ஹீட் ஆகிட்டு அதுலேருந்து இங்கே பாருங்கள் 1 குழிக்கரண்டி கடலை எண்ணெயை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வந்து நமக்கு வந்து நல்லாவே கிறிஸ்பியாக வரும். அதுக்காகத்தான் சூடாக இருக்கும், பார்த்து இது பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ வானலில் வந்து இதை போட வேண்டியதான். நான் வந்து வானலில் போடுறத அடுத்து வந்து காமிக்கிறேன். நீங்கள் கடலை மாவு வந்து ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க, தண்ணியும் நிறைய ஊற்றி பசஞ்சிட்டீங்க அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால இந்த அளவுக்கு இருந்தால் இது வந்து கரெக்டாக இருக்கும். பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே வரும்.
நமக்கு வந்து இப்போ வானல்ல ஊற்றின கடலை எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட வேண்டியதான். பெருசில் வச்சுட்டீங்க அப்படின்னா கருகி போயிடும். இந்த மாதிரி சிம்மில் வச்சே இது பண்ணுங்க. நான் அடுத்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருந்தா போதும். பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம இதை வந்து ஆயிலிருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். நான் அடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. பாருங்க சூப்பராக இருக்கா நம்மளோட முட்டைக்கோஸ் பக்கோடா. தேவா குட்டி வயிறு பசிக்குதுன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? நம்மளோட முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிட்டு. ரொம்ப நேரமாக கிருஷ்ணாவும் தேவாவும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு பசிக்குதுமா, ஏதாவது சூடாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரிடா நான் வந்து இன்னைக்கு முட்டைக்கோஸ் பக்கோடா பண்ணி கொடுக்குறேன் முட்டைக்கோஸை வச்சு அப்படின்னு சொன்னேன். உடனே கிருஷ்ணா வந்து முட்டைக்கோஸ் வச்சு பக்கோடாவா? முட்டைக்கோஸ் வச்சு பக்கோடா தான் சான்ஸே இல்லை. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எங்களால் சாப்பிட முடியாது, நீங்களும் அப்பாவும் சேர்ந்து சாப்பிடுங்க, இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு செஞ்சு சரிடா ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் தேவாவும் 3 பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டானுங்க. எனக்கு வந்து இவ்வளோதான் மிஞ்சினது. அதுலேயும் வந்து அவன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு போயிட்டான். நான் அந்த பாதி முட்டைக்கோஸ் எடுத்தேன்ல, அதில் எனக்கு 4 பேட்ச் கிட்ட பொரிக்க வந்திருந்தது. வெங்காயத்துலேயும் முட்டைக்கோஸ்லேயும் கொஞ்சம் ஈரப்பதம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து தண்ணி தொளிச்சு வந்து பிசைஞ்சு பக்கோடா போடுங்க. நான் வந்து இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் பக்கோடாவை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். விட்டேன்னா இதுவும் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால நேரம் ஆக ஆக வந்து காலி ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் வந்துட்டாரு. செம்ம கிறிஸ்பிங்க, கரெக்டாக இருக்குது. அந்த உப்பு நம்ம மிளகா போட்டோம் பார்த்தீங்களா, ஆனால் காரமே தெரியல, செம்மையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த முட்டைக்கோஸ் பக்கோடாவை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. நல்லாவே இருக்குது. நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வர விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துருங்க. உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு உங்களோட அனுபவத்தை வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். வேற எதுவும் இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம கோமாச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற அந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்.